ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் இட்லி மாவை வச்சு ரொம்ப டேஸ்டான, எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சமான இனிப்பு குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், நல்லா குண்டாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி 3 கப் அளவு இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இட்லி மாவு வந்து ஒரு 8 மணி நேரமாவது புளிக்க வச்ச இட்லி மாவாக இருக்கணும், ஃப்ரெஷ்ஷான மாவு எடுக்கக்கூடாது. இப்போது இந்த மாவில் 1/4 கப் அளவு ரவை சேர்த்துக்கிறேன். ரவை வந்து நம்ம நார்மலாக உப்புமா ரவை யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான். வறுத்தது வறுக்காதது எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே 1/4 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 கப் அளவு கருப்பட்டி பாகு சேர்த்துக்கிறேன். அதாவது 1/2 கப் அளவு கருப்பட்டி எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட கருப்பட்டி இல்லைன்னா அதே 1/2 கப் அளவு வெல்லமில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு வடிகட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம். 1/2 கப் கருப்பட்டி இல்லை வெல்லம்ங்கிறது இனிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் 3/4 கப் அளவு சேர்த்துக்கலாம். இதில் கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 ஏலக்காய் தட்டிட்டு சேர்த்துருக்கேன். ஏலக்காய் தூள் சேர்க்குற மாதிரி இருந்தால் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு மாவோட திக்னஸ் இந்த மாதிரி இருக்குது. இதில் ரவை சேர்த்துருக்கிறதுனால இதை ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், ரவை எல்லாமே நல்லா ஊறி நம்மளுக்கு மாவு வந்து திக்காக இருக்கும். பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும். சப்போஸ் ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரவை இல்லைன்னா அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ நம்ம பணியாரம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். பணியாரம் ஊற்றுறதுக்காக பணியாரக்கல்லில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நெய் இல்லைன்னா நார்மலான ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றும் போது அதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும், அதுக்காக தான் ஊற்றிருக்கேன். இப்போது நம்ம குழிகளில் 3/4 அளவு மட்டும் மாவை ஃபில் பண்ணிக்கோங்க, அப்போது தான் நல்லா உப்பி வரும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வேக விட்டுட்டு மேலே இந்த மாதிரி ஓட்டையாக தெரியுது இல்லையா, இந்த மாதிரி தெரியும் போது திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு திரும்பவும் 2-3 நிமிஷத்துக்கு வேக விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான டேஸ்டான கருப்பட்டி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் இது ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். செய்கிறது ரொம்பவே ஈஸி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.